ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா மகேஷ். இன்று கார்த்திகை மாதம் 7ஆம் நாள் நவம்பர் 22 சப்தமி திதி. அப்போ வெள்ளிக்கிழமை, ஓகேங்களா? சப்தமி திதி வெள்ளிக்கிழமை. ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரம் வரும்போது என்னன்னா, ஆயில்ய நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு விஷ்ணு வழிபாடு மிக மிக சிறப்பு. ஆயில்ய நட்சத்திரம் வந்து புதனுடைய நட்சத்திரம் இல்லையா? அப்போ விஷ்ணு வழிபாடு மிக மிக சிறப்பு. பெருமாள் கோவிலுக்கு போங்க, துளசி மாலை போடுங்க, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, கருடாழ்வாரையும் வழிபாடு பண்ணுங்க, ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணுங்க. இப்படி உங்களுடைய வழிபாடை வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இதுதான் மிக அற்புதமான ஒரு வழிபாடு. எப்படி ஒரு குடும்பத்தை வந்து குடும்பத்தில் நபர்களை பார்க்க போகும்போது எல்லாரையுமே வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி தான் ஒரு குடும்பமா இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு போய் எல்லாரையுமே வந்து வணங்குங்க, ஓகேங்களா? இவரை மட்டும் தான் கும்பிடணும், அவர் மட்டும் அந்த ஒரு பாகுபாடே கிடையாதுங்க. எல்லா தெய்வங்களையும் வந்து வணங்குங்க, சரிங்களா? அதுமாரி பண்ணீங்கன்னா மிக மிக சிறப்பு. இன்னைக்கு வந்து யோகம் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. நல்ல நேரம் காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 4:45 மணி, மாலை வந்து 4:45 முதல் 5:45 வரை. சூலம் வந்து மேற்கு, பரிகாரமா வெள்ளம். மேஷம் தொழிலில் வெற்றி, வேலை தொடர்பான முயற்சி. உங்களுடைய தொழில வந்து இன்னைக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா வேலை தொடர்பான முயற்சியில் இறங்குவீங்க, அதுல நல்லா சூப்பரா சக்சஸ் பண்ணுவீங்க. ரிஷபம் பாக்கியங்கள் தேடி வரும், தந்தையின் அரவணைப்பு, ஓகேங்களா? பாக்கியங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வருங்க. நீங்க என்ன நினைச்சு என்ன நல்ல விஷயம் நினைக்கிறீங்களோ, வேலை தொடர்பான விஷயம், திருமணம் தொடர்பான விஷயம், ஒரு பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண கூட வந்து நல்ல விஷயம் தானே அது. இது மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பாக்கியங்கள், இதெல்லாம் பாக்கியங்கள் தேடி வரும். தந்தையின் அரவணைப்பு, அப்பா வந்து உங்களை அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு கவனிச்சுக்குவாரு. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. உங்களுக்கு பக்கத்துல நின்று உற்ற தோழனாக நின்று உங்களுடைய தந்தை இந்த செய்யப்படுவார். ரிஷப ராசிக்காரங்களுக்கு. மிதுனம் குடும்பத்தில் பொன்பொருள் சேர்க்கை, எதிர்பாராத தொந்தரவு இருக்குங்க, ஓகேங்களா? குடும்ப நபர்களுக்காக வந்து இன்னைக்கு பொன்பொருள் வாங்குவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே இருக்கு. ஆனா அதே டைம் பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி தான், குடும்ப சார்ந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான், அதுல சில தொந்தரவுகள் இருக்கு. அது கவனமா பார்த்துக்கோங்க. கடகம் கூட்டு தொழில் முன்னேற்றம், வாழ்க்கை துணையின் மூலமாக நன்மை. கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவி, வாழ்க்கை துணைவர், ஓகேங்களா? யாரா இருந்தாலும் சரிதான், அவங்க மூலமாக நன்மைகள் உங்களை அவ்வளவு அழகா இன்னைக்கு கவனிச்சுக்குவாங்க. உங்களுக்கு மனமகிழக்கூடிய நிகழ்வுகள் இன்னைக்கு உண்டு. சிம்மம் விரயங்கள், பயணங்கள், வேலை வாய்ப்பு, ஓகேங்களா? விரயங்கள் இருக்கு இன்னைக்கு. அதே டைம் பார்த்தீங்கன்னா பயணங்களும் இருக்கு. வேலை வாய்ப்பு உங்களை தேடிக்கொண்டு வரும். இதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். பயணங்கள் போவோம், ஓகேங்களா? எதுக்காக? வேலை வாய்ப்புக்காக பயணங்கள் போவோம், விரயங்கள் பண்ணுவோம். அந்த பயணங்களுக்காக வந்து விரயங்கள் பண்ணுவோம். எல்லாமே எதுக்கு அப்படின்னா வேலை வாய்ப்புக்காக. அந்த வேலைக்காக ஒரு பயணம் இருக்கு, அந்த வேலைக்காக ஒரு விரயம் இருக்கு. அப்போ நமக்கு வேலை கிடைக்கும். கன்னி பூர்வீகம் மூலம் நன்மை, வியாபார லாபம். உங்களுடைய பூர்வீகத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய அந்த தொகை வந்து சேரும், இல்லை உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு வந்து சேரும். வியாபாரத்தில் லாபம். வியாபாரம் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு லாபங்கள் அதிகரிக்கும். துலாம் வீடு வாகனம் தொடர்பான முயற்சி, தொழிலில் லாபங்க, புரியுதுங்களா? வீடு வாகனம் தொடர்பான முயற்சியில் இன்னைக்கு இறங்குவீங்க. அதே டைம்ல பார்த்தீங்கன்னா தொழிலில் லாபங்கள் உண்டு. விருச்சிகம் நன்மைகள் தேடி வரும், முயற்சிகளில் வெற்றி. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்க நினைத்த நல்ல விஷயங்கள் எதா இருந்தாலும் சரிதான், அது வேலை தொடர்பான விஷயம், திருமண தொடர்பான விஷயம், எதா இருந்தாலும் சரிதான், அந்த நன்மைகள் தேடி வரும். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி, அது ரொம்ப முக்கியம், மிக மிக சிறப்பு. தனுசு பயணங்கள், பண விரயங்கள், கவனம், ஓகேங்களா? தனுசுல வந்து பயணங்கள், பண விரயங்கள் இருக்கு, பண விரயங்களும் இருக்கு. அதே டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்குங்க. இன்னைக்கு பூராட நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால பூராட நட்சத்திரக்காரங்க மிக மிக கவனமா இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. மகரம் நண்பர்களுக்கு உதவி, வாழ்க்கை துணையின் மூலமாக நன்மைகள்ங்க, ஓகேங்களா? உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவி, இன்னும் வாழ்க்கை துணைவர், அவர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. கும்பம் வேலை தொடர்பான பயணம், ஓகே, நல்லதானே? சும்மா தண்டமா வந்து ஊர் சுத்தாம ஒரு வேலை தொடர்பான ஒரு பயணம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உடல்நலனில் கவனம், அது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. மீனம் குழந்தைகளால் பெருமை, தொழில் லாபம். உங்களுடைய குழந்தைகள் அவங்க படிக்கிற ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட்ல கலந்து அதன் மூலமாக பரிசுகள் வாங்கிட்டு வருவாங்க, உங்களை கூப்பிட்டு ஸ்கூல்ல கூப்பிட்டு பேசுவாங்க. இப்படி குழந்தைகள் மூலமாக பெருமைகள் இருக்கு. அதே டைம் பார்த்தீங்கன்னா நீங்க பண்ற தொழிலில் லாபங்கள் இருக்கு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா மகேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.